அண்மைச் செய்தி. திருப்பதி கோயிலில் லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய் பரிசோதனை ஆய்வறிக்கை தற்போது வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது நிர்வாக ஆசிரியர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகாலிங்கம், நீங்கள் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு தயாரிக்கப்படுவதில் ஒரு தரமற்ற நெய் பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களாலும் அமைப்புகளாலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் மாதிரிகளை குஜராத்தில் உள்ள தேசிய கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் பரிசோதனை கூடத்தில் கடந்த ஜூலை மாதம் பரிசோதிக்கப்பட்டன. அதனுடைய முடிவுகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த முடிவுகளின் அடிப்படையில் தான் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திருப்பதி லட்டு தயாரிப்பில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார். தற்பொழுது அந்த ஆய்வறிக்கை நகல் நம் வசம் இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது நெய் மாதிரியில் விலங்கு கொழுப்பு, சோயா எண்ணெய், மீன் ஆயில் ஆகியவை கலந்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட தரம் மிக மோசமாக இருப்பதாக அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீன் ஆயில், பன்றியின் கொழுப்பு, சன்ஃபிளவர் ஆயில், ஆலிவ் ஆயில் ஆகியவை கலந்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த லட்டு தயாரிப்பில் இதுபோன்ற கலப்படங்கள் நடந்திருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான ஆதாரமாக இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. ஆனால் திருப்பதி தேவஸ்தானம் போர்டினுடைய முன்னாள் தலைவர் இந்த அறிக்கையை மறுத்திருந்தார். அவர் காலையில் அவரது ட்விட்டரில் கூறியிருந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோமானால் அதுபோன்ற எந்த கலப்படமும் நடக்கவில்லை, சத்தியம் செய்ய தயார் என்று சுப்பாராவ் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய முன்னாள் நிர்வாகி தெரிவித்திருந்தார். எனவே அவரது பொறுப்பு காலத்தில் தான் இதுபோன்ற முறைகேடுகள் நடந்ததாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார். தற்பொழுது அவர் மறுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. பிரசாதமாக வழங்கப்படும் லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பதாக ஆந்திர முதலமைச்சர் நேரடியாக குற்றம் சாட்டியிருந்தார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்ததற்கு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டையும் அவர் சொல்லியிருந்தார். லட்டு தயாரிக்க தரமற்ற நெய் பயன்படுத்துவதாக சில மாதங்களாகவே தொடர்ந்து புகார் என்பது எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த பரிசோதனை செய்யப்பட்டு அதனுடைய அறிக்கை வெளியாகியிருக்கிறது. அதில் தற்பொழுது பலரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய அளவில் இந்த விவரங்கள் எல்லாம் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. 2 மாதிரிகள் கடந்த ஜூலை மாதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது டிடிவி தேவஸ்தானம் போர்டு தான் இந்த 2 மாதிரிகளையும் வழங்கி இருக்கிறது. குஜராத்தில் உள்ள தேசிய கால்நடை ஆராய்ச்சி மையம் தான் இதை முறையாக ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது நெய்யில் இருக்க வேண்டிய சத்துக்கள் மிக குறைவாக இருக்கின்றன. அதே போல நெய்யில் வழக்கமாக இருப்பதை விட பல்வேறு வெளிப்பொருட்களும் இதில் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் தான் மீன் ஆயில், பன்றியின் கொழுப்பு, சன்ஃபிளவர் ஆயில், ஆலிவ் ஆயில் ஆகியவை கலந்திருப்பதாக தற்பொழுது இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது.